வணக்கங்க. நாம் இப்போ போட்டித் தேர்வுகளில் பார்க்க போகிற பயாலஜி டாப்பிக்கில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பயாலஜி என்று சொல்லக்கூடிய பொருளாதார உயிரியல். இதில் பெரும்பான்மையான விஷயங்கள் என்ன நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, உரங்களுடைய பெயர்கள், அதில் இருக்கக்கூடிய சத்துக்களுடைய பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் பல்வேறு வகையான வளர்ப்பு முறைகள், அந்த வளர்ப்பு முறைகளுக்கு உண்டான பெயர்கள், ஏன் அவைகளுக்கு அப்படிப்பட்ட பெயர்கள் நம்ம வைக்கிறோம், இது போன்ற விஷயங்களை தான் நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார உயிரியல். தெரிஞ்சுக்கிட்டோம்னா எளிமையா நம்ம போட்டித் தேர்வுகளில் இருந்து கொஸ்டின்ஸ் வந்தா அட்டன் பண்ணலாங்க. அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் இந்த பொருளாதார உயிரியல். வாங்க பார்க்கலாம். இப்போ பொருளாதார உயிரியல்ல ஃபர்ஸ்ட்டுங்க போமோலஜி அப்படின்னு ஒரு வேர்டு வரையறுக்கிறாங்க. போமோலஜி, லோஜி மீன்ஸ் ஆராய்தல் அல்லது படித்தல், ஸ்டடி. போமோ என்ற வார்த்தைங்க ஃப்ரூட் குறிக்கிற வார்த்தைங்க. போமோ என்ற வார்த்தை ஃப்ரூட்டை குறிக்குது. ஸோ போமோலஜினா ஸ்டடி அபவுட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பேர். அடுத்துங்க ஆல்ரிகல்ச்சர் அப்படி சொல்லுவாங்க. வெஜிடபிள்ஸை கல்டிவேட் பண்றதுங்க. வெஜிடபிள்ஸை கல்டிவேட் பண்றது ஆல்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃப்ளோரிகல்ச்சர். ஃப்ளோரி என்ற வேர்டு இண்டிகேட் த ஃப்ளவர்ஸ். அப்போ அந்த ஃப்ளவர்ஸை குறிக்குது. ஓகேங்களா? ஸோ ஃப்ளோரிகல்ச்சர்னா ஃப்ளவர் ஃபார்மிங் பேர். ஓகேங்களா? இப்போ இந்த எக்கனாமிக் பயாலஜியில உரங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்யார்டு மேன்யூர் என்று சொல்லக்கூடிய தொழு பண்ணை உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், உயிர்கள்கிட்ட இருந்து பெறக்கூடிய உரத்தை தான் என்ன சொல்லப்பா தொழு பண்ணை உரம். இந்த பண்ணைகள் வச்சுக்கிறாங்க இல்லைங்களா, அதுல இருந்து வருது. 0.5% அந்த பண்ணை உரத்துல நைட்ரஜன் கண்டென்ட் இருக்குதுங்க. 0.5% பண்ணை தொழு உரத்துல நைட்ரஜன் இருக்குது. சரி, பாஸ்பேட் எவ்வளவு இருக்குது? 0.2% பாஸ்பேட் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது சாம்பல் சத்து என்று சொல்லக்கூடிய பொட்டாஷ் எவ்வளவு இருக்குது? 0.5% இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது ஷீப் கோட் மேன்யூர், செம்மறியாட்டு இருந்து கிடைக்கிற தொழு உரம். அதுல பாருங்க 3% நைட்ரஜன் இருக்குங்க. 3% நைட்ரஜன், 1% பாஸ்பரஸ் பென்டாக்சைடு இருக்கு, 2% பொட்டாசியம் ஆக்சைடு இருக்குங்க. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டுங்க பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னா என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும். உயிரி உரங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த பயோ ஃபெர்டிலைசர். இந்த பயோ ஃபெர்டிலைசரா நம்மளுக்கு பயன்படக்கூடிய இந்த மைக்ரோப்ஸோட பெயர்கள், நுண் உயிர்களுடைய பெயர்களை நாம் பார்க்குறோம். இப்போ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைசோபியம்னு ஒரு பாக்டீரியாங்க. ரைசோபியம் ஒரு பாக்டீரியா. அதாவதுங்க இந்த ரைசோபியம் பாக்டீரியா எந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படி பார்த்தீங்கன்னா பேபேசி குடும்பத்தை சார்ந்த தாவரங்களுக்கு இது நன்மையை பயக்கும். இந்த ரைசோபியம் பாக்டீரியா பேபேசி குடும்ப தாவரங்களுடைய வேர்களில் வாழ்ந்து நன்மையை பயக்கும். அப்போ இது அதுக்கு தேவையான உணவை எடுத்துக்குது அந்த தாவரங்களுடைய வேர்கள்ல இருந்து, அந்த தாவரத்துக்கும் நன்மையை செய்யுது. இப்படி மியூச்சுவலா பெனிஃபிஷியலா இருந்தா நம்ம அதுக்கு படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கோம்னா சிம்பயோட்டிக் லைஃப்னு சொல்லுவோம். அது பேருங்க கூட்டுயிர் வாழ்க்கை தமிழ்ல. அதாவது இந்த லெகுமினஸ் பிளான்ட்ஸ்ல, லெகுமினஸ் பிளான்ட்ஸ் பேபேசி குடும்பத்தில் காணப்படும் லெகுமினஸ் தாவரங்கள்ல மண்ணில் வாழக்கூடிய பாக்டீரியம் தான் இந்த ரைசோபியம். அவற்றின் வேர்கள்ல வாழக்கூடியது. இந்த ரைசோபியத்தினோட பணி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்துவது. வளிமண்டலம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நைட்ரஜன் தான் வளிமண்டலம் வந்து அதிகமா இருக்கு, 78% இருக்கு. ஓகேங்களா? 21% பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்கு. ரிமைனிங் 1% பார்த்தீங்கன்னா இனட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இனட் கேஸ் அதாவது மந்த வாயுக்கள். அதுக்கு இன்னொரு பேர் உண்டு, உயரிய வாயுக்கள், நோபல் கேசஸ் அப்படின்னு சொல்லி. ஏன் அதுக்குன்னா அந்த பெயர்னா அவைகள் வெளிவட்ட பாதையில முழுவதுமாக நிரம்பிய எலக்ட்ரான்களை பெற்றவை. அதனால அது வந்து
வினை புரியும் திறன் அற்றவை, வேதி வினை ஈடுபட முடியாது, எனவே அவைகளுக்கு மந்தவாயுக்கள் பேரு நம்ம படிச்சிருப்போம். இப்போ இந்த வளிமண்டல நைட்ரஜன் நிலைநிறுத்தக்கூடிய வேலையை இந்த ரைசோபியம் அப்படின்ற பாக்டீரியா செய்யுது. ஓகேங்களா? இது ரன் பண்ற வாழ்க்கை கூட்டுயிர் வாழ்க்கை, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததுங்க ஆசோஸ்பைரில்லம். அடுத்ததுங்க நம்ம படிக்க போற பாக்டீரியா ஆசோஸ்பைரில்லம். இது வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய திறன் பெற்ற இன்னொரு பாக்டீரியா. இது வந்துங்க மக்காச்சோளம் ஆகட்டும், பார்லி ஆகட்டும், ஓட்ஸ் ஆகட்டும், அப்புறம் சோளம் போன்ற பயிர்கள், சர்க்கம், இந்த பயிர்களுக்கெல்லாம் நோய்களை, இந்த பயிர்களை தாக்கக்கூடிய நோய்களை தடுக்கும் திறன் இந்த ஆசோஸ்பைரில்லத்துக்கு உண்டு. இந்த நோய்களை தடுக்கும் திறன் ஆசோஸ்பைரில்லத்துக்கு உண்டு. ஓகேங்களா? இந்த ரைசோபியம் வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் பிக்ஸ் பண்ணுது. ஆசோஸ்பைரில்லம் இந்த தாவரங்களுக்கு ஏற்படும் நோய்களை தடுப்பானாக செயல்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து தாவரங்கள்லங்க பூஞ்சை வேர்கள் அப்படின்னு படிச்சிருப்போம். மைக்கோரைசே வேர்கள் அப்படின்னு பேரு, மைக்கோரைசா. இது வந்து ஒரு கூட்டுயிர் வாழ்க்கை மேற்கொள்கிற பூஞ்சையால் இவ்வகை வேர்கள் காணப்படுது. இந்த வேர்களுடைய வேலை என்ன பார்த்தீங்கன்னா, பாஸ்பரஸ் தாவரங்கள் எடுத்துக்கொள்ளும் திறனை அதிகரிப்பது. அப்ப தாவரங்கள் பாஸ்பரஸை எடுத்துக்கொள்ளும் திறனை, அப்டேக் ஆஃப் பாஸ்பரஸ் அப்படின்ற இந்த எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ற வேலை யாருக்குன்னா இந்த பூஞ்சை வேர்களுக்கு உண்டு. ஓகேங்களா? மைக்கோரைசே வேர்களுக்கு உண்டு. மைக்கோன்னா உங்களுக்கு தெரியும் பூஞ்சைகள்ங்க, ரைசோன்ற வார்த்தை வேற குறிக்கிற வார்த்தை. அடுத்துங்க, அதாவது அசட்டோபாக்டர் உடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஃபங்கல் அண்டு ஆன்டி பாக்டீரியல், அதாவது பூஞ்சைகளுக்கு எதிரான, பாக்டீரியங்களுக்கு எதிரான பொருட்களை உற்பத்தி செய்கிற இந்த வேலை இந்த அசட்டோபாக்டருக்கு உண்டு. ஓகேங்களா? இப்போ அண்மையில தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சுங்க, உயிர் உர திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்தி இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசென்ட்லி லான்ச்டு தி பயோ ஃபெர்டிலைசர் ஸ்கீம். ஓகேங்களா? அது ரீசென்ட்லி முக்கியம், அண்மையில் அறிமுகப்படுத்திய திட்டம் பார்த்தீங்கன்னா பயோ ஃபெர்டிலைசர் ஸ்கீம். ஓகேங்களா? அடுத்து மருத்துவத்துறையில பயன்படக்கூடிய எல்லா தாவர பாகங்களும் முதல்நிலை வளர்ச்சி பொருள்களா தாவரத்துல, இல்லை இரண்டாம் நிலை வளர்ச்சி பொருள்களா, இந்த மெடிசினல் டிபார்ட்மெண்ட்ல யூஸ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த எல்லா பிளான்ஸுமே பிரைமரி குரோத் இருக்குதா இல்லை செகண்டரி குரோத் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை வளர்ச்சி பொருட்கள் தான் அவைகள். செகண்டரி குரோத் சப்ஸ்டன்சஸ் தான் மெடிசினல் டிபார்ட்மெண்ட்ல யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அல்கலாய்டுகள் கேள்விப்பட்டிருப்போம், பிசின் மாதிரி இருக்கும். அப்புறம் டெர்பனைட்ஸ், இதெல்லாம் இரண்டாம் நிலை வளர்ச்சி பொருட்கள் தாவரத்துக்கிட்ட இருந்து, இரண்டாம் நிலை வளர்ச்சி பொருளிலிருந்து பெறக்கூடிய மருத்துவ குணம் வாய்ந்த, ஓகேங்களா, அல்கலாய்டும் இந்த டெர்பனைட்ஸும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அடுத்து பிஜிஆர் 34 அப்படின்னா என்ன? அதாவதுங்க இந்தியாவை சேர்ந்த 3 அமைப்புகள் இணைந்து, தட் மீன்ஸ் சிஎஸ்ஐஆர், என்பிஆர்ஐ, சிஐஎம்ஏபி, இவைகள் அனைத்தும் இணைந்து இந்த பிஜிஆர் 34 அப்படின்ற ஒன்றத்தை, இது ஒரு மருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. பிஜிஆர்னா என்ன மீனிங்? பிளட், ஜி ஃபார் குளுக்கோஸ், ஆர் ஃபார் ரெகுலேட்டர், பிளட் குளுக்கோஸ் ரெகுலேட்டர் 34 என்ற மருந்து. இது ஒரு ஆயுர்வேத மருந்து. இந்த மருந்து பிளட் குளுக்கோஸ் லெவலை குறைப்பதற்காக வேண்டியும், அடுத்து ஹைப்பர் டென்ஷனை குறைப்பதற்காக வேண்டியும், ஹைப்பர் டென்ஷன் உங்களுக்கு தெரியும், பிரஷர், பிளட் பிரஷர், இது ரெண்டுத்தையும் குறைப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு மருந்து தான் இந்த பிஜிஆர் 34 அப்படின்றதுங்க. ஓகேங்களா? அறிமுகப்படுத்தப்பட்ட அமைப்பு 3 அமைப்புகள் இணைந்து இதை அறிமுகப்படுத்துறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட் டெக்னாலஜி, அதாவது கழிவை அழித்து நலத்தை உருவாக்குதல் என்ற தொடர் எதனோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா காளான் வளர்ப்போடு தொடர்புடையது. இந்த வார்த்தை வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட் டெக்னாலஜி என்பது காளான் வளர்ப்பை குறிக்கிற சென்டென்ஸுங்க. அதாவது கழிவை எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோங்க, நிலத்தை உருவாக்குறோம். ஏன்னா மஷ்ரூம்னாக்கா அது காளான் வந்து குப்பையில தான் வளரும். ஸோ கழிவு என்னவாகுது, நம்மளுக்கு நிலத்தை உருவாக்கக்கூடிய விஷயத்தை கொடுக்குது. ஏன் அந்த வார்த்தை அப்படி வைக்கணும்னு சொன்னா, காளான்கள் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ், சத்துக்கள், புரதம், நாறு, விட்டமின்கள்,
புரதச்சத்து, நார்ச்சத்து, விட்டமின் சத்து, இது எல்லாம் காளான்ல அடங்கியிருக்குது. மொத்தங்க 3000 வகையான காளான்கள் காணப்படுகின்றன. எத்தனையாயிரம் வகை? 3000 வகை காளான்கள் காணப்படுகின்றன. இந்த காளான் வந்துங்க பூஞ்சை வகையில உள்ளடங்கி இருக்குது, ஃபங்கல் கேட்டகரி. ஏன்னா இதுல குளோரோஃபில் கிடையாது, போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. அப்ப இது ஹெட்ரோட்ராப்ஸ் கேட்டகரியில வரும். இந்த கேட்டகரியில வருங்க பிற ஊட்டமுறை உயிர்கள் என்ற கேட்டகரியில இது வரும். இந்த காளானுக்கு வந்து பெசிடியோமைசிட்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. பெசிடியோமைசிட்ஸ் வகையில இது இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது காளான்கள்ல அகாரிகஸ் பிஸ்போரஸ் என்பது என்ன காளானு அப்படி கேட்டாங்கன்னா, என்ன காளான் கேட்டாங்கன்னா பட்டன் மஷ்ரூம் அப்படின்னு பேர். அகாரிகஸ் பிஸ்போரஸுக்கு பொத்தான் காளான் அப்படின்னு ஒரு பேர். இதான் வந்து அகாரிகஸ் பிஸ்போரஸ் என்ற பெயர் கொண்ட காளான். அடுத்துங்க பிளியூட்டஸ் ஸ்பீசியஸ் என்றது என்ன காளானு அப்படி பார்த்தீங்கன்னா, இது எடுத்துக்காட்டு எதுக்கு எடுத்துக்காட்டுனா பைஸ்டர் மஷ்ரூமுக்கு எடுத்துக்காட்டு, சிப்பி காளானுக்கு எடுத்துக்காட்டு. எதுங்க? பிளியூட்டஸ் ஸ்பீசியஸ் என்றது. அடுத்துங்க பேடி ஸ்ட்ரா மஷ்ரூம். பேடி ஸ்ட்ரா மஷ்ரூம் என்பது வால்வாரில்லா வால்வோசியே என்ற காளானை குறிக்கும். ஓகேங்களா? காளான் வளர்ப்பதற்கு எத்தனை முறைகள் பின்பற்றப்படுகின்றன? காளான் வளர்ப்பு முறைகள்ல எத்தனை முறைகள் பின்பற்றப்படுகின்றன அப்படின்னா 6 மெத்தட்ஸுங்க. காளான் மஷ்ரூம் கல்டிவேஷன்ல 6 மெத்தட்ஸை ஃபாலோ பண்றாங்க. 1 கம்போஸ்டிங், காத்தல். 2 ஸ்பவுன் என்று சொல்லக்கூடிய காளான் வித்து. 3 உரையிடுதல், காஸ்டிங். அடுத்து 4வது ஸ்பின்னிங், பொருத்துதல். 5வது ஹார்வெஸ்டிங், அறுவடை. 6வது பிரிசர்வேஷன், பதப்படுத்துதல். இந்த 6 முறைகளை உள்ளடக்கியதுதான் காளான் வளர்ப்பு முறை என்பது. ஓகேங்களா? அடுத்துங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹைட்ரோபோனிக்ஸ் என்ற வேர்டு. ஹைட்ரோபோனிக்ஸ் என்ற வார்த்தை எதனோடு தொடர்புடையது? நீர் உயிரி வளர்ப்பு உடன் தொடர்புடையது. சரி, ஹைட்ரோபோனிக்ஸ்ன்றதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? growing the plants without soil. மண் இல்லாமல் தாவரங்களை வளர்க்கின்ற முறைக்கு பெயர் அப்படின்னு பார்த்தா ஹைட்ரோபோனிக்ஸ் தான். ஓகேங்களா? இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் முறையை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ஜூலியஸ் வான் சாக்ஸ் என்பவர் அறிமுகப்படுத்தினார். The hydroponics technology introduced by Julius Van Sachs. Which year அப்படின்னா எந்த ஆண்டு? 1980ஆம் ஆண்டு. சரி, இந்த ஜூலியஸ் வான் சாக்ஸ் என்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து தாவரவியலரா இல்ல வேதியியலாரா இல்ல இயற்பியலாரா அப்படி கேட்டாங்கன்னா இவர் வந்து ஒரு பாட்டனிஸ்ட், தாவரவியலார். ஓகேங்களா? சரி, ஹைட்ரோபோனிக்ஸ் என்ற மெத்தட் நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா? ஜூலியஸ் வான் சாக்ஸ் அறிமுகப்படுத்திய மெத்தட். இதனால என்ன யூசேஜ் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது குக்கும்பர்லையும் அடுத்து டொமேட்டோலையும் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸை உற்பத்தி பண்ணலாம், விதையில்லா கனிகளை உற்பத்தி பண்ணலாம் இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? இதுதான் அதோட அட்வான்டேஜ். அடுத்தது இந்த முறை வந்து எங்க வந்து ரொம்ப பொருத்தமான முறையா பார்க்கப்படுகிறது? பாலைவனங்கள்லையும் ஆர்டிக் பகுதிகள்லையும் இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் மெத்தடை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடா யூஸ் பண்றாங்க. எங்கெங்க? டெசர்ட்லையும் ஆர்டிக் ரீஜன்லையும். ஓகேங்களா? அடுத்தது ஏரோபோனிக்ஸ் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? காற்று உயிரி வளர்ப்பு. அவ்வளவுதான், காற்று உயிரி வளர்ப்பு தான் ஏரோபோனிக்ஸ் என்ற வார்த்தை குறிக்குது. சரி, ஆக்வாபோனிக்ஸ்னா என்ன? ஆக்வானா வாட்டரை குறிக்கிற வார்த்தைங்க, நீரை குறிக்கிற வார்த்தை. இந்த ஆக்வாபோனிக்ஸ் என்பது இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் உடைய, அதாவது நீர் உயிரி வளர்ப்புன்னு சொல்றீங்க இல்லையா, அதனுடைய பாரம்பரிய முறை, கன்வென்ஷனல் மெத்தட், பழைய முறை. எது? இந்த ஆக்வாபோனிக்ஸ். இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஹைட்ரோபோனிக்ஸ். இது ஹைட்ரோபோனிக்ஸ் மாதிரி தான், ஆனா இது பழைய முறை. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறதுங்க பொருளாதார உயிரியல்ல கால்நடை வளர்ப்பு பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ போஸ் இண்டிகஸ் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் இந்திய நாட்டை சேர்ந்த பசுக்களையும் காளைகளையும் குறிக்குது. இந்தியன், ஓகேங்களா, கவுசையும் புல்ஸையும் குறிக்குது இந்த போஸ் இண்டிகஸ் என்ற இந்த வார்த்தை. ஓகேங்களா? சரி, இப்போ போஸ் பிப்பலிஸ் என்ற வார்த்தை என்ன குறிக்குது? போஸ் பிப்பலிஸ்
என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? இந்திய எருமைகளை குறிக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த கால்நடையில பால் கொடுக்கிற இனங்களை கொண்டு 2 வகையா அதை பிரிக்கிறாங்க. இண்டிஜீனியஸ் பிரீட்ஸ் என்று சொல்லக்கூடிய உள்நாட்டு கால்நடை இனங்கள், அடுத்து எக்ஸோட்டிக் பிரீட்ஸ் என்று சொல்லக்கூடிய அயல்நாட்டு கால்நடை இனங்கள். இப்போ இண்டிஜீனியஸ் பிரீட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற கால்நடை இனங்கள் சாஹிவால் ஒன்று, ரெட் சிந்தி சிவப்பு சிந்தி, அப்புறம் தியோனி தட் மீன்ஸ் டியோனி, அப்புறம் கிர் குஜராத்தில் இருக்கிற கிர் ஃபாரஸ்ட்ல வாழ்றதுனால கிர் அதுக்கு பேர் கிர் இனங்கள். இவை 4ம் உள்நாட்டு கால்நடை இனத்தை சார்ந்தவை. எடுத்துக்காட்டு கேட்டாங்கன்னா சப்போஸ் இது 4ல 3 கொடுத்துட்டு கொஸ்டின்ல இங்கிருந்து ஒன்று கேட்டு விச் ஒன் இஸ் ஹார்ட் கேட்டானா நம்ம எது நம்மளுக்கு பொருந்தாதோ அதை எடுத்து எழுதலாம். ஸோ இந்த பெயரை நம்ம தெரிஞ்சு வச்சது நல்லது. நெக்ஸ்ட் எக்ஸோட்டிக் பிரீட்ஸ், அதாவது அயல்நாட்டு இனங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா ஜெர்சி கால்நடை இனம் ஒன்று, அடுத்து பிரவுன் ஸ்வீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கால்நடை இனம், அடுத்தது ஹோல்ஸ்டீன் ஃப்ரிசியன் என்ற ஒரு கால்நடை இனம். இவைகள் எல்லாம் எதற்காக நாம இது வளர்க்குறோம்? எக்ஸோட்டிக் பிரீட்ஸ் சொல்றீங்க அயல்நாட்டு இனம், ஏன் வளர்க்குறோம் அப்படின்னா ஃபார் லாங் லாக்டேஷன் பீரியட். இதான் முக்கியமான காரணம். அவைகள் ரொம்ப அதிக காலத்துக்கு பால் கொடுக்கும் தன்மை பெற்றவை. அதனால நம்ம என்ன சொல்றோம்? எக்ஸோட்டிக் பிரீட்ஸ் நம்ம வளர்க்கணும். சரிங்களா? அடுத்துங்க இழுவை இன மாடுகள், ட்ரக் பிரீட்ஸ் பார்த்தீங்கன்னா அமிர்த் மஹால் என்ற இனம், அப்புறம் காங்கேயம், அப்புறம் மும்பளச்சேரி, அப்புறம் மால்வி, அப்புறம் ஹலிகார். இவைகள் இழுவை இனத்தை சேர்ந்த கால்நடை இனங்கள். ட்ரக் பிரீட்ஸ் இருக்கிற ஓகேங்களா கேட்டல்ஸ் இது. அடுத்துங்க டியூல் பர்பஸ்க்காக வளர்க்குற கால்நடை இனங்களுடைய பெயர். இரு உபயோகம், உழுதலுக்கும் பயன்படுத்துவாங்க, பால் உற்பத்திக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ ஹரியானா பங்குல் தார்பார்கர் இனங்கள் டியூல் பர்பஸ்க்காக பயன்படக்கூடிய கால்நடை இனங்கள். அடுத்துங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டுன்ற வார்த்தை முக்கியம். இது சல்லிக்கட்டு என்ற தமிழ் சொல் மருவி ஜல்லிக்கட்டு மாறிடுச்சு. இந்த சல்லி என்பது எதை குறிக்கிறது என்றால் காசு. இந்த காசை கொண்டு அந்த மாட்டினுடைய கழுத்தில் கட்டுவாங்க. தமிழ்ல நீங்க இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, கொஸ்டின் வரும். அது கழுத்தில் கட்டப்பட்டிருக்கும். அதை யார் அந்த காளையை அடக்குகிறாரோ அவருக்கு அந்த சல்லி கொடுத்துருவாங்க. அதனால சல்லிக்கட்டுன்னு பேர். சரி, ஓகே. இந்த ஜல்லிக்கட்டு மாடு எங்கு காணப்படுது? தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்திலங்க கம்பம் பள்ளத்தாக்குல இந்த ஜல்லிக்கட்டு மாட்டினங்கள் உள்ளன. இந்த ஜல்லிக்கட்டு மாட்டினங்களுக்கு புலிக்குளம் மாடுகள் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. புலிக்குளம் மாடுகள் அப்படின்னு பேர். என்டிடிபி என்பது இந்த கால்நடை உற்பத்தி என்ற துறையோடு தொடர்புடைய ஒரு துறை. பால் உற்பத்தியில் நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு இஸ் கால்டு என்டிடிபி, நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு. இதனுடைய ஃபவுண்டர் யார்? இதை அமைத்தவர் யார் அப்படின்னா டாக்டர் வர்கீஸ் குரியன் என்றவர் தான் இதை உருவாக்கியவர். சரி, இது மட்டும் இல்லாம இந்தியாவோட மாடர்ன் டைரி இண்டஸ்ட்ரி, நவீன பால் தொழிலகத்தை உருவாக்க காரணமானவரும் டாக்டர் வர்கீஸ் குரியன் தான். அடுத்து வெண்மை புரட்சிக்கு தந்தை யாருன்னா வர்கீஸ் குரியன் தான், ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன். ஓகேங்களா? இவர் பால் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக ஒரு முறை பின்பற்றினார். தட் இஸ் கால்டு ஆபரேஷன் ஃப்ளூட். இது இந்தியா முழுசுமே பால் உற்பத்தியை அதிகமாக்குறதுக்காக அவர் பின்பற்றிய முறை என்று கருதப்படுகிறது. எதுங்க? ஆபரேஷன் ஃப்ளூட் அப்படின்றது. அடுத்தது இந்த மாடுகளுக்கு வழங்குற திணை வகைகள் பார்த்தா முதல்ல பர்ல் மில்லட், அதாவது முத்து திணை என்று அழைக்கப்படுவது எது? கம்புக்கு தான் அந்த பேர். அடுத்துங்க விரல் திணை என்று அழைக்கப்படுவது எது? ஃபிங்கர் மில்லட். அப்படி நம்ம கூப்பிடல எதுன்னு கேட்குறாங்க, ராகி. ஓகேங்களா? அடுத்துங்க ஐசிடிபி என்பது என்ன? ஐசிடிபி என்பது அதிதீவிர கால்நடை மேம்பாட்டு திட்டம். அதிதீவிர கால்நடை
மேம்பாட்டு திட்டத்தை தான் நம்ம ஐசிடிபின்னு சொல்றோம். அதாவது ஐசிடிபி மீன்ஸ் இன்டென்சிவ் கேட்டல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இன்டென்சிவ் கேட்டல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் நம்ம ஐசிடிபின்னு கூப்பிடுறோம். ஓகேங்களா? அடுத்துங்க மீன் வளர்ப்பு பத்தி பார்க்க போறோம். மீன் வளர்ப்புன்றது ஃபிஷிகல்ச்சர் அல்லது பிசிகல்ச்சர் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மீன் வளர்ப்புல கடல் மீன் ஆற்றல் நம்முடைய நாட்டில் எவ்வளோன்னா 0.719 மில்லியன் டன்கள் மீன் வந்து கடல் வளர்த்துக்கிட்டு பெறப்படுகிறது, கடல்ல இருந்து பெறப்படுகிறது. நன்னீர் மீன் வளர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் டன் மீன்கள் வந்து நன்னீர் வளர்ப்பு முறையிலிருந்து நமக்கு கிடைக்குது. CMFRI என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு பேர். இருக்கு மத்திய கடல்சார் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனமே CMFRI ஆகும். இது எங்க செட்டப் பண்ணிக்கிறாங்க? கேரளால கொச்சின்ல உருவாக்குனாங்க. 1947ஆம் ஆண்டு இது ஏற்படுத்தப்பட்டது. CMFRI என்பது மீன் வளத்துடன் தொடர்புடைய ஒரு துறை. இது உருவாக்கப்பட்டது நிறுவனம் கொச்சின்ல, கேரளால கொச்சின்ல உருவாக்குனாங்க 1947. அடுத்து CIBA என்பது என்ன அப்படின்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிராக்கிஷ் வாட்டர். சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிராக்கிஷ் வாட்டர், அதாவது CIBA என்பது உவர் நீர் வாழ் உயிரி வளர்ப்பு நிறுவனம் ஆகும். அடுத்து மீன்கள்ல என்னென்ன வகையான சத்துப்பொருள் நம்மளுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா ஒமேகா ஆசிட்ஸ் இருக்குதுங்க. ஒமேகா அமிலம் மீன் எண்ணெயிலிருந்து பெறக்கூடியது. இது வந்து உடல்ல நமக்கு வந்து இருதயத்துக்கு மிக நல்லது. மருந்தை எடுத்துப்பாங்க, மீன் எண்ணெய் மாத்திரை சொல்லுவாங்க. அடுத்து மீன்கள்லங்க கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் ஆகிய A மற்றும் D உள்ளன. ஃபேட் சொலபிள் விட்டமின்ஸ் இருக்குதுங்க, A அண்ட் D என்ற விட்டமின் இதுல ஃபிஷ்ல. அடுத்து நீரில் கரையும் வைட்டமினான B காம்ப்ளெக்ஸ் இருக்குது மீன்ல, B காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அடுத்துங்க ஷ்ரிம்ப் கல்ச்சர் என்பது என்ன? ஷ்ரிம்ப் கல்ச்சர் என்பது என்ன? கூனி இறால் வளர்ப்பு தான் நம்ம ஷ்ரிம்ப் கல்ச்சர் அப்படின்னு கூப்பிடுறோம். அடுத்துங்க பொக்காலை கல்ச்சர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதாவது பொக்காலை வளர்ப்பு அப்படின்னா நெற்பயிர்களோடு இறால் வளர்க்கிற முறைக்கு தான் பொக்காலி வளர்ப்புன்னு பேருங்க. பேடி கல்டிவேட் பண்றோம், அலாங் வித் பேடி நம்ம ப்ரௌன் கல்ச்சர் பண்றோம். அதுலேயே தட் இஸ் கால்டு பொக்காலை கல்ச்சர். ஓகேங்களா? இது எங்க ஃபாலோ பண்றாங்க இந்த மெத்தேடு? பொக்காலை கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய நெற்பயிரோடு இறால் வளர்க்கும் முறை எங்கு பின்பற்றப்படுகிறது? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கேரளாலங்க. ஓகேங்களா? எங்கு பின்பற்றப்படுகிறது? கேரளா. ஓகேங்களா? அடுத்துங்க வெர்மி டெக்னாலஜி. வெர்மி டெக்னாலஜி பார்க்க போறோம். மண்புழு தொழில்நுட்பம். ஓகேங்களா? இதுல பெரியோனிக்ஸ் எக்ஸ்காவேட்டர்ஸ் என்பது என்ன அப்படின்னா இந்தியன் ப்ளூ வார்ம், இந்திய நீலவண்ண மண்புழுக்கு தாங்க பெரினியக்ஸ் எக்ஸ்காவேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு பேர். அடுத்து ஏசீனியா ஃபெடிடா என்பது என்ன? ஏசீனியா ஃபெடிடா என்பது என்ன அப்படின்னா சிவப்பு மண்புழுக்கு தான் இந்த பேர். ரெட் வார்முக்கு தான் ஏசீனியா ஃபெடிடா என்ற பெயர். அடுத்துங்க யூட்ரிலஸ் யூஜீனியா, யூட்ரிலஸ் யூஜீனியே அப்படி என்பது ஆப்பிரிக்கன் நைட் கிரவுலர். கிரவுலர்னா ஊர்ந்து செல்லுதல் பேர், நைட்னா இரவுல, ஆப்பிரிக்கன்னா ஆப்பிரிக்கன். இது வந்து ஒரு ஆப்பிரிக்க மண்புழு, ஆப்பிரிக்க இன மண்புழு, அதாவது யூட்ரிலஸ் யூஜினியே என்பது. இது வந்து இரவுல தான் ஊர்ந்து நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு மண்புழு. ஓகேங்களா? அதனால இப்ப என்ன பேருங்க? ஆப்பிரிக்கன் நைட் கிரவுலர்னு பேர். ஓகேங்களா? அடுத்து இந்த வெர்மிடெக் என்ற வார்த்தை இருக்கு பாருங்க, அதாவது மண்புழு தொழில்நுட்பம் என்ற வார்த்தை. இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்தினவர் சுல்தான் இஸ்மாயில் என்பவர். எந்த ஆண்டு? 1992. அடுத்து நம்ம உழவனின் நண்பன்னா கண்ண மூடி நம்ம என்ன சொல்லுவோம்? மண்புழு சொல்லுவோம். ஆனா இன்னொரு பேரும் உண்டு மண்புழு. என்னன்னா உயிரிய மண்வள அடையாளங்காட்டி. உயிரிய மண்வள அடையாளங்காட்டி, அதாவது சாயிலோட ஃபெர்டிலிட்டியை இது நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணுது, இண்டிகேட் பண்ணுது. ஸோ இட் இஸ் எ பயாலஜிக்கல் இண்டிகேட்டர்.
ஓகேங்களா? மண்புழுக்கு தான் அந்த பேர். அதாவதுங்க மண்புழுவோட கழிவுக்கு ஒரு பேர் உண்டுங்க. மண்புழுவோட கழிவுக்கு, ஓகேங்களா? வார்மோட என்ன சொல்லலாம், வேஸ்ட்டுக்கு ஒரு பேர் உண்டு. வெர்மி காஸ்ட் அப்படின்னு பேர். அதுக்கு என்ன பேருங்க? வெர்மி காஸ்ட் அப்படின்னு அதுக்கு பேர். அடுத்து உள்நாட்டு மண்புழு வளங்களுடைய பெயர்களை பார்க்கலாம். எண்டமிக் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், உள்நாட்டு மண்புழு வளங்கள். அதாவதுங்க பெரினியக்ஸ் எக்ஸ்காவேட்டஸ் என்பது ஒரு உள்நாட்டு மண்புழு இனம். அடுத்து லெம்பிட்டோ மாரிட்டி என்பது உள்நாட்டு மண்புழு இனம். அடுத்துங்க ஆக்டோ கிடோனா செரேட்டா, ஆக்டோ கிடோனா செரேட்டா என்பது உள்நாட்டு மண்புழு இனம். அடுத்துங்க எபிடெமிக் வெளிநாட்டு மண்புழு இனம், வெளிநாட்டு மண்புழு இனம். ஓகேங்களா? ஐசீனியா பெட்டிட்டா என்பது ஒரு வெளிநாட்டு மண்புழு இனம். அடுத்து யூட்ரிலஸ் யூஜீனியே என்பது ஒரு வெளிநாட்டு மண்புழு இனம். அடுத்தது வாம்பின் அப்படின்னா, வாம்பின் அப்படின்னா அதாவது சிறு கலன் புழு வளர்ப்புன்னு பேர் இதுக்கு. வாம்பின் என்பது சிறு கலன் புழு வளர்ப்பு. சரி, இந்த சிறு கலன் புழு வளர்ப்புல எந்த மாதிரியான ஒரு செயல் நடைபெறுகிறது அப்படின்னாங்க, இந்த வீணா போகிற இந்த உணவாகட்டும், வீணாகின்ற இலைகளாகட்டும், குப்பையாகட்டும், அதை மறுசுழற்சி பண்ணலாம். மண்புழுக்களை கொண்டு ரீசைக்கிள் பண்ணலாம். எது? வீணான உணவு, இலை, குப்பை போன்றவற்றை நாம் மறுசுழற்சி செய்கிற முறை எதை பயன்படுத்தி? மண்புழுவை பயன்படுத்தி. அதுக்கு பேர் சிறு கலன் புழு வளர்ப்பது, வாம்பின் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறதுங்க தேனீ வளர்ப்பு. தேனீ வளர்ப்பு நம்ம ஏபி கல்ச்சர்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏபி என்ற வார்த்தை தேனை குறிக்கிற வார்த்தை. இதுல இந்த தேனீக்களுடைய காலனியில 3 தேனீக்களை பத்தி பார்ப்போம். ஒன்று ராணி தேனி, அடுத்து வேலைக்கார தேனி, அடுத்து ஆண் தேனி பத்தி படிப்போம். இப்போ குயின் பி என்று சொல்லக்கூடிய ராணி தேனி பார்த்தீங்கன்னா ஹனி பீலே, அதாவது தேனீக்களுடைய கூட்டத்திலேயே லார்ஜஸ்ட் மெம்பர் அவர் தான். யாருங்க? குயின் பி தான், வேலைக்கார தேனி தான். இது வந்துங்க வளம் உள்ளது. அதாவது தேனீக்கல்ல வளமானது எதுன்னு கேட்டீங்கன்னா ராணி தேனி தான். அப்போ வளமானதுன்னு சொன்னா முட்டையிடுதல் தான் அதனுடைய வேலை. எது வரைக்கும் முட்டையிடும்? தன் வாழ்நாள் முழுசும் முட்டையிடும். லைஃப் ஸ்பேன் ஃபுல்லாவே இட் இஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் லேயிங் எக்ஸ், ரெஸ்பான்ஸ் ஃபார் லேயிங் எக்ஸ். வாழ்நாள் முழுசும் முட்டையிடுற வேலை தான் அந்த ராணி தேனிக்கு உண்டு. அடுத்து இது ராயல் ஜெல்லியை உணவாக உட்கொள்ளும். எதை உணவாக உட்கொள்ளும்? ராயல் ஜெல்லியை உணவாக உட்கொள்ள வல்லவை. அடுத்துங்க இந்த ராணி தேனீக்கள் வந்து பல ஆண் தேனீக்களோடு பறக்கும், பல ஆண் தேனீக்களோடு பறக்கும். இதுக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா கலவி பறப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ராணி தேனி பல ஆண் தேனீக்களோடு பறக்கிற முறைக்கு பேரு கலவி பறப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த ராணி தேனி இது இந்த ஆண் தேனி சொல்ற பார்த்தீங்களா, மேல் பி, அதை எப்படி வந்து கவர்ந்து இழுக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ராணி தேனி வந்து பெரமோன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை சிந்தசிஸ் பண்ணுது, உற்பத்தி பண்ணுது. பெரமோன் என்ற ஒரு வேதிப்பொருளை சுரக்குது. இந்த வேதிப்பொருளை சுரந்து ஆண் தேனீக்களை தன் பக்கம் கவருது. அப்படி கவரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அங்க இனச்சேர்க்கை நடைபெறுகிறது. ஓகேங்களா? அப்போ மேல அட்டாக் பண்ணதுக்கு அது சிந்தசிஸ் பண்ற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் ஃபெரமோன்ன்றது. ஓகேங்களா? முக்கியமான வார்த்தை. இந்த பெண் தேனி வந்து உயிர் வாழக்கூடிய, ராணி தேனி உயிர் வாழக்கூடிய ஆண்டுகள் 2 முதல் 4 ஆண்டுகள். இந்த காலகட்டத்துக்குள்ள கிட்டத்தட்ட 15 லட்சம் முட்டைகளை அது இடுகிறது. இட் லே 15 lakh eggs. எப்போ 2 to 4 இயர்ஸ்க்குள்ள இவ்வளவு முட்டைகளை இடக்கூடிய பணி இந்த ராணி தேனிக்கு உண்டு. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறதுங்க ஒர்க்கர் பி என்று சொல்லக்கூடிய வேலைக்கார தேனி. வேலைக்கார தேனி, வேலைக்கார தேனி வந்து தேனீக்களுடைய கூட்டத்திலே சிறியது, ஸ்மால் சைஸ். ஆனா இதுவும் பெண் தேனி தான். ஆனா இது ஸ்டெரைல் ஃபீமேல் பி என்று சொல்லக்கூடிய மலட்டு தன்மை வாய்ந்த பெண் தேனி. ராணி தேனியை ஒப்பிடும் போது இதனுடைய அளவு சின்னது, நம்ம ஸ்மாலஸ்ட் சொல்றோம். அடுத்தது இது வந்துங்க
ஒரு தேன் கூட்டுல 10,000 முதல் 30,000 வரையிலான எண்ணிக்கையை கொண்டிருக்கும். எது? வேலைக்கார தேனி. ஓகேங்களா? அடுத்தது, ராணி தேனி எப்பொழுது முட்டையிடுதலை என்ற நிகழ்வை இழக்கிறதோ, எப்போது எப்போது இந்த எக்ஸை லேட் பண்ற கெப்பாசிட்டியை லாஸ் பண்ணிடுதோ, அப்போ வேலைக்கார தேனி என்ன பண்ண தெரியுங்களா? ராயல் ஜெல்லியை உணவா எடுத்துக்கும். வேலைக்கார தேனி ராயல் ஜெல்லியை உணவா எடுத்துட்டு அது ராணி தேனியா மாறும். எப்போ? ராணி தேனி முட்டையிடும் தன்மை இழக்கும் பொழுது வேலைக்கார தேனி ராணி தேனியாக மாறும். ஆனால் ராயல் ஜெல்லியை உட்கொண்டு அது ராணி தேனியாக மாற்றமடைகிறது. இந்த வேலைக்கார தேனி என்ன சுரக்கிறதுன்னா தேன் மெழுகு சுரக்குதுங்க. தேன் மெழுகு சுரந்து தேன் கூட்டுக்கு தேன் மெழுகு சுரந்து கொடுக்குது. ஓகேங்களா? இந்த தேன் மெழுகில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள் பார்த்தீங்கன்னா ப்ரோபோலிஸ் என்ற ஒரு பொருள், வேதிப்பொருள் தான் இந்த தேன் மெழுகுல காணப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்ததுங்க, தேனீக்களுடைய இனங்கள் பத்தி பார்க்கிறோம். ஓகேங்களா? இந்த உள்நாட்டு இனங்கள் தேனீக்களுடைய இனங்கள் இருக்குது, அயல்நாட்டு தேனி இனங்கள் இருக்குதுங்க. இண்டிஜினியஸ் ஓகேங்களா பி, எக்ஸோட்டிக் பி கேட்டகரி இருக்குது. இதுல இப்போ இந்த ஏபிஸ் என்ற வார்த்தை எல்லாத்துக்குமே வரும். இந்த ஏபிஸ் என்ற வார்த்தை முன்னே சொன்னோம், இது ஒரு லத்தீன் வார்த்தை. என்ன வார்த்தைங்க? லத்தீன் வார்த்தை, முக்கியமான ஒன்மர். இப்போ இந்த ஏபிஸ் டார்சேட்டா என்பது என்ன கவனிங்க, டார்சேட்டா என்றால் அது பாறை தேனியை குறிக்கும். ராக் பி. ஓகேங்களா? அடுத்து ஏபிஸ் பிளாரியா அப்படின்னா அது சின்ன தேனி, ஸ்மால் பியை குறிக்கும். ஓகேங்களா? அடுத்து ஏபிஸ் இண்டிகா என்பது இந்திய தேனியை குறிக்கிற வார்த்தை. ஏபிஸ் இண்டிகா என்பது இந்திய தேனியை குறிக்கிற வார்த்தை. அடுத்து அயல்நாட்டு தேனீக்களுடைய இனங்கள் அப்படி பார்த்தோம்னா எக்ஸோட்டிக் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஏபிஸ் மேலிஃபெரான்றது ஒரு யூரோப் பி, அதாவது ஐரோப்பிய தேனி. அடுத்து ஏபிஸ் ஆடம்சோனி என்பது ஒரு ஆப்பிரிக்க தேனி. ஏபிஸ் ஆடம்சோனி என்பது ஒரு ஆப்பிரிக்க தேனி. ஓகேங்களா? ஆப்பிரிக்கன் பி. இந்த தேனி தேனீக்களுடைய அந்த காலனியில, அந்த கூட்டத்துல கருவுரா முட்டையிலிருந்து உருவாகிற ஆண் தேனி, கருவுரா முட்டையிலிருந்து உருவாகிற ஓகேங்களா ஃபெர்டிலைசேஷன்ல இருந்து ஃபார்ம் ஆகிற மேல் பிக்கு ஒரு பேர் உண்டுங்க. அதனோட பேர் ட்ரோன். முக்கியமான வார்த்தை. ஆண் தேனி கருவுரா முட்டையிலிருந்து உருவாச்சுன்னா அதுக்கு பேர் ட்ரோன் பேர். ஆனா ஞாபகம் வச்சுங்க, இந்த ட்ரோனுக்கு தான், அதாவது கருவுரா முட்டையிலிருந்து உருவாகிய ஆண் தேனி, ஓகேங்களா, அன்ஃபெர்டிலைஸ்டு இருந்து ஃபார்ம் ஆன மேல் பீக்கு தான் ராணி தேனியை கருவுற செய்யக்கூடிய செயல் அது செய்யுது. குயின் பீயை ஃபெர்டிலைசேஷன் லெவலுக்கு கொண்டு போறது வேலை யாருன்னா இந்த ட்ரோனுக்கு வேலை. ஓகேங்களா? இந்த ராணி தேனி இருக்கு பாருங்க, அது பழைய கூட்டிலிருந்து, தான் இருக்கிற கூட்டிலிருந்து வேலைக்கார தேனீக்கள் மொத்தத்துக்குடுவோம். ஓகேங்களா? பிரிந்து போச்சுன்னா அதுக்கு சுவாமின்னு பேருங்க. பழைய கூட்டிலிருந்து ராணி தேனி போது, உடன் வேலைக்கார தேனீக்கெல்லாம் போது, அதுக்கு என்னன்னு பேருங்க? சுவாமி. தமிழ்ல மொய்த்திரல் என்று பெயர். மொய்த்திரல் என்பது ராணி தேனி பழைய கூட்டிலிருந்து வேலைக்கார தேனீக்களோடு பறந்து செல்வதை குறிக்கிற வார்த்தை. ஓகேங்களா? நெக்ஸ்ட், அடுத்து ஏபியரி என்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஏபியரி என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால், தேனி வளர்ப்பிடத்துக்கு அப்படி ஒரு பேர். ஹனி கல்டிவேட் பண்ற அந்த ரீஜன் இருக்கு பாருங்க, தட் இஸ் கால்டு ஏபியரி. ஏபியரி என்பது தேனி வளர்ப்பிடத்துக்கான ஒரு பெயர். ஓகேங்களா? அடுத்தது, தேனீக்கள் பூக்கள்ல இருந்து தேனை உறிஞ்சுது, அதை பூந்தேன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பூந்தேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தேனினுடைய வயிற்றில் இருக்கிற இன்வெர்டேஸ் என்ற நொதியால், இம்பார்ட்டன்ட், தேனீக்களுடைய வயிற்றில் இருக்கிற இன்வெர்டேஸ் நொதி, வயிற்றில் இருக்கக்கூடிய இன்வெர்டேஸ் நொதி, அதாவது பியோட ஸ்டொமக்ல இருக்கிற இன்வெர்டேஸ் அப்படின்ற ஒரு என்சைம், அது கூட சேர்றதுனால தான் அந்த பூந்தேன் கெடாம இருக்குதுங்க. ஓகேங்களா? அடுத்தது தேன் அப்படின்னு பார்த்தோம்னா எதற்கெல்லாம் பயன்படுது பாருங்க. தேன் ரத்தத்தை சுத்திகரிப்பானாக பயன்படுகிறது, பிளட் பியூரிஃபையர். ஓகேங்களா? ஆமா. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா,
பிளட்ல இருக்கிற ஆர்பிசியில இருக்கிற ஹீமோகுளோபின் ஹீமோகுளோபின் ஓட கட்டமைப்பு பொருளாக தேன் திகழ்கிறது. இது ஹீமோகுளோபின் ஆர்பிசியில் இருக்கிற ஹீமோகுளோபின் கட்டமைப்பு பொருளாகவும் தேன் விளங்குகிறது. அடுத்து தேனுடைய இனிப்பு சுவைக்கு என்ன காரணம்? ஸ்வீட்னஸ் இல்லையா அணியில, அதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அதுல டெக்ஸ்ட்ரோஸ் மற்றும் சுக்ரோஸ் என்ற 2 பொருள்கள் தேன்ல இருக்கிறதுனால தேன் இனிப்பாக இருக்கிறது. ஸ்வீட்னஸ்க்கு அதான் காரணம். இந்த 2 பொருள்கள் டெக்ட்ரோஸ் சுக்ரோஸ் அப்படின்னு 2 பொருள்கள் இருக்கிறதுனால தான் ஸ்வீட்னஸ் ஆகுது அணி. நெக்ஸ்ட் தேன்ல அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. நம்ம படிச்சிருப்போம் அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள், அவசியம் இல்லாத அமினோ அமிலங்கள் படிச்சிருப்போம். அது ரொம்ப முக்கியம். அந்த பேர்கள்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதுல தேன் அமினோ ஆசிட்ஸை கொண்டிருக்குது. தேன் கிட்ட இருக்கிற விட்டமின் பார்த்தீங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் தேன் கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம தேன் கிட்ட அஸ்கார்பிக் அமிலம் இருக்கு. அமினோ ஆசிட்ஸ், பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின், அஸ்கார்பிக் ஆசிட். ஓகேங்களா? இப்போ தேன் கூட்டுல தேன் கெடாம இருக்கிறதுக்கு இல்ல தேன் நம்ம சேகரிக்கும் போது கெடாம இருக்கிறதுக்கு காரணம் அதில் ஃபார்மிக் ஆசிட் இருக்கிறதுனாலதான். இது கெடாம இருக்குதுங்க. ஓகேங்களா? அடுத்ததுங்க தேன் நம்ம என்ன சொன்னோம், ஹீமோகுளோபின்ல கட்டமைப்பு பொருளாக உள்ளது. பில்டிங் பாடி எது ஹீமோகுளோபினுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அணிதான். ஓகேங்களா? தேன் மருத்துவத்துறைன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிசெப்டிக்கை யூஸ் பண்ணலாம். அதாவது புரை தடுப்பான பயன்படுத்தலாம் தேனை. அடுத்து தேன் ஆன்டி பாக்டீரியலா யூஸ் ஆகுது. பாக்டீரியாக்களுக்கு பாக்டீரியல் பொருள்களை எதிர்க்குது. பாக்டீரியாவை எதிர்க்கக்கூடிய பொருளாக பயன்படுது. தேன் சளி குணப்படுத்தும், காஃபை கியூர் பண்ணும். அடுத்து கோல்டு ஃபீவரை குணப்படுத்தும். ஓகேங்களா? குளிர் ஜுரத்தெல்லாம் குணப்படுத்தும். அடுத்து தொண்டை வறட்சியை போக்க வல்லது தேன். ஓகேங்களா? இதுதான் தேனுடைய பயன்பாடுகள். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் பட்டுப்புழு வளர்ப்பு, செரிகல்ச்சர் அப்படி சொல்லுவாங்க. செரிகல்ச்சர் என்ற இந்த மெத்தடு சீனாவில் 140ஆம் கிமுல இருந்தே பழக்கத்தில் இருந்திருக்கு. அதாவது பட்டு சாலை என்பது எவ்வளவு தொலைவை உள்ளடக்கியது என்று சொன்னால் சில்க் ரோடு எவ்வளவு டிஸ்டன்ஸை குறிக்கும் அப்படின்னா 7000 மைல்ஸ். எவ்வளவு மைல்ஸுங்க? 7000 மைல்ஸ். அதாவது அந்த இடங்கள் எந்தெந்த இடங்களை இந்த பட்டு சாலை இணைக்கிறது என்று சொன்னால் பாக்தாத்து, தாஸ்கண்டு, டமாஸ்கஸ், இஸ்தான்புல் வழியிலான பட்டு போக்குவரத்தை தான் நாம் பட்டு சாலை என்று குறிப்பிடுகிறோம். ஓகேங்களா? அடுத்துங்க பாம்பெக்ஸ் மோரி என்பது மல்பெரி பட்டு. பட்டை குறிக்கும். அடுத்து ஆண்ட்ரேயியா அசாமென்சிஸ் என்பது முகா பட்டை குறிக்கும். முகா சில்க். அடுத்து ஆண்ட்ரேயியா மைலிட்டா என்பது டசர் பட்டை குறிக்கும். அடுத்ததுங்க அட்டாகஸ் ரெசினி என்பது எரிபட்டை குறிக்கும். பட்டுப்பூச்சிலங்க பெண் பட்டுப்பூச்சி பறக்க இயலாத ஒரு பட்டுப்பூச்சி. பெண் பட்டுப்பூச்சியால் பறக்க முடியாது. இந்த பெண் பட்டுப்பூச்சி 400 முதல் 500 முட்டைகளை இடும் தன்மை உடையது. பட்டுப்பூச்சி பொறுத்த வரைக்கும் மித வெப்பமண்டல பட்டுப்பூச்சி, வெப்பமண்டல பட்டுப்பூச்சி அப்படின்னு 2 பிரிச்சுக்கலாம். இந்த மித வெப்பமண்டல பட்டுப்பூச்சிக்கு பாருங்க, அது பொரியும் முட்டைகள் மெதுவா பொரியும். அங்கிடக்கூடிய முட்டைகள் மெதுவாக பொரியும் தன்மை கொண்டவை. எங்க இருக்குதுங்க? மித வெப்பமண்டல பட்டுப்பூச்சிகள்லாம் மெதுவாக பொரியும் முட்டைகள் இடும். ஓகேங்களா? அடுத்ததுங்க சப்டிராபிக்கல் சொல்லுவாங்க. இது பேர் டிராபிக்கல். வெப்பமண்டல பட்டுப்பூச்சிகளுக்கு பாருங்க, அது விரைவாக பொரியும் முட்டைகளை இடக்கூடிய தன்மை பெற்றவை. வெப்பமண்டல பட்டுப்பூச்சிகள். அடுத்துங்க வோல்டினிசம் என்ற ஒரு வார்த்தை.
வோல்டனிசம் அப்படின்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, மல்பெரி வகை பட்டுப்புழுக்கு பாருங்க, மல்பெரி வகை பட்டுப்புழு, மல்பெரி வகை பட்டுப்புழு அது ஒரு ஆண்டுக்கு எத்தனை முறை இனப்பெருக்க தலைமுறையை உருவாக்குகிறது? ஒரு ஆண்டுக்கு இந்த மல்பெரி பட்டு புழுக்கள் எத்தனை இனப்பெருக்க தலைமுறைகளை உருவாக்குகிறது என்பதை குறிக்கிற வார்த்தை தான் வோல்டனிசம் வார்த்தை. இந்த வோல்டனிசம் வார்த்தையை நம்ம யூனி வோல்டனிசம் அப்படின்னு பிரிச்சோம்னா, ஒரு தலைமுறை தான், ஆண்டுக்கு ஒரு தலைமுறை தான் அந்த மல்பெரி பட்டுப்புழு உருவாக்கும், அந்த கேட்டகரியில் வரும். பை வோல்டனிசம், பை வோல்டனிசம் அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு அந்த மல்பெரி வகை பட்டுப்புழுக்கள் 2 தலைமுறைகளை தோற்றுவிக்கும் என்பது பொருள்படும். அப்போ மல்டி வோல்டனிசம்னா என்ன? மல்டி வோல்டனிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆண்டுக்கு 2க்கு மேற்பட்ட தலைமுறைகளை உருவாக்குமேயானால் அது நம்ம என்னன்னு கூப்பிடலாங்க? மல்டி வோல்டனிசம் வார்த்தையை பயன்படுத்தி குறிக்கலாம். ஓகேங்களா? ரைட். அடுத்தது